வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 28. அர்ஜுன் கோயம்புத்தூர் வந்தவன் தன் அம்மா சொல்லி இருந்தபடி தன்னுடைய மாமா வீட்டிற்கு தேவையான தேயிலை பொடி வகைகள், பச்சை தேயிலை, யூக்லிப்டஸ் ஆயில் போன்றவற்றை கொடுப்பதற்காக முதலில் அங்கே சென்றான். காலிங் பெல் அடித்துவிட்டு காத்திருந்த சில நொடிகளில் கதவை திறந்த அவன் மாமா பெண் அமிர்தா, ஹாய் மாமா, வாங்க வாங்க, என்ன அதிசயம், எங்க வீட்டு பக்கம்லாம் எட்டி பாக்குறீங்க? எப்பவும் உங்க பாஸோட வால் பிடிச்சுக்கிட்டே சுத்திக்கிட்டு இங்க வரமாட்டீங்களே நீங்க என்று கேலியாக வரவேற்றாள். முகத்தை சுருக்கியபடி உள்ளே வந்தவன், அவர் கல்யாணம் ஆயிடுச்சு என்றான் மெதுவாக. ஓ, அதுக்கு உங்க முகம் ஏன் இப்படி போகுது என சிரித்தவள், சரி உட்காருங்க, என்ன சாப்பிடுறீங்க என்று விருந்தோம்பல் தொடங்கினாள். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், மாமா அத்தை வீட்டுல இல்லையா? 2 பேரும் ஒரு ஃபங்க்ஷன் போயிருக்காங்க. சதீஷ் காலேஜ் கிளம்பிட்டான், நான் மட்டும் தான் வீட்டுல வெட்டியா உட்காந்துருக்கேன். ஏன் ஜாப் எதுவும் ட்ரை பண்ணலையா நீ? இந்தா அம்மா கொடுத்து விட்டாங்க என்று அவளிடம் ஒரு பையை கொடுத்தான். அதை வாங்கி அருகில் இருந்த ஒரு மேஜையில் வைத்தபடி, எங்க கோர்ஸ் முடிச்ச புதுசுல ஒரு கம்பெனில 6 மாசம் ஆடிட்டிங் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ண. அப்புறம் அது டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கிறதுனால செட் ஆகாம விட்டுட்டேன். இப்ப சூட்டபிள் ஜாப் சரியா கிடைக்கல, நானும் பாத்துட்டே இருக்கேன். அதுக்குள்ள அம்மா வேற கல்யாண பேச்சு எடுத்துட்டாங்க, எதுல மாட்ட போறேன்னு தெரியல என்று தோள்களை குலுக்கி சிரித்தவாறு அவனிடம் சில நொறுக்கு தீனிகள் அடங்கிய சிறு பிளேட் ஒன்றை கொடுத்தாள். சற்று முன் அவளிடம் வேண்டாம் என மறுத்தோம் என்பதையே மறந்து விட்டவன் அவள் கொடுத்ததை கையில் வாங்கியபடி, இவளுக்கு கல்யாணத்துக்கு பாக்குறாங்களா என்று நிமிர்ந்து அவள் முகத்தை ஆராய்ச்சியாய் ஊன்றி பார்த்தான். அதற்குள் அவன் கொடுத்த பையை திறந்து அதிலிருந்து வேகமாக ஒரு பாக்ஸை எடுத்த அமிர்தாவோ, ஹாய், கிரீன் லீவ்ஸ் கொண்டு வந்திருக்கீங்களா மாமா, சோ ஸ்வீட், தேங்க்யூ என முதலில் அவனுக்கு நன்றி தெரிவித்துவிட்டு, என் அத்தைனா அத்தைதான், 4 நாளைக்கு முன்னாடிதான் கேட்டேன், உடனே உங்ககிட்ட கொடுத்து அனுப்பிட்டாங்க. தினமும் 3 வேளை கிரீன் டீ குடிச்சு சீக்கிரமா உடம்ப குறைக்க பாக்கணும், நல்ல வெயிட் போட்டேன் என்றாள் கவலையாக. அப்படியெல்லாம் ஒண்ணு குண்டா தெரியலையே, நல்லாதான் இருக்க என்றவாறு அவளை மேலிருந்து கீழ்வரை பார்வையால் அளந்தான் அர்ஜுன். ஒரு கணம், நிஜமாவா என உற்சாகமானவள், ஆடப்போங்க மாமா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன நல்லா வீட்டுல உட்காந்து சாப்பிட்டு சாப்பிட்டு குண்டாயிட்டேன்னு சொல்லி கிண்டல் பண்றாங்க என்று சோகமாக கன்னத்தை தாங்கிக் கொண்டாள். அவளையே பார்த்திருந்தவனுக்கு மனதில் என்னதான் தோன்றியதோ தெரியவில்லை. அவளிடம் பட்டென்று அப்படி கேட்டு விட்டிருந்தான் பையன். உனக்கு வீட்டுல மாப்பிள்ள பாக்குறாங்கன்னா நீ என்ன பத்திலாம் எதுவும் நினைச்சு பார்க்க மாட்டியா? நான் உன் முறப்பையன் தானே, என்ன பிடிக்கலையா உனக்கு? ஒருவேளை என் ஐக்கியூ லெவல் குறைவா இருக்கேன்னு அண்டர் எஸ்டிமேட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க விரும்பலையா என்றவளை நேராக பார்த்து கேட்டான். பெண்ணோ அவன் பார்வையிலும் வார்த்தைகளிலும் வெலவெலத்து போயிருந்தாள். இரு வீட்டிலுமே இதுபோன்று எப்பொழுதும் முறை வைத்து பேசி பழக்கம் இல்லாததால் அர்ஜுனிடம் இப்படி ஒரு மாற்றத்தை அவள் சிறிதும் எதிர்பார்த்திருக்கவில்லை. உண்மையில் இருவருமே இதுவரையில் மனதில் எந்த ஒரு சலனமும் இல்லாமல் உறவினராக மட்டும்தான் சகஜமாக பழகி வந்திருந்தனர். வம்சியின் காதல் வாழ்க்கையும் முறை பெண்ணான அனாமிகா வேறு தனியாக அவனை காதலித்து மணமேடை ஏற காத்திருந்ததும் என அர்ஜுன் மனதில் சில புரியாத குழப்பங்கள் புகுந்து விட்டது. அமிர்தாவை அனாமிகாவோடு ஒப்பிட்டு பார்த்து அவளுடைய அத்தை மகன் மீது அவளுக்கு காதல் வந்தது போல் இவளுக்கு ஏன் தன் மீது அப்படி ஒரு காதல் வரவில்லை என்கிற ஏமாற்றம் தோன்றியதன் விளைவே எதையும் முன்பின் யோசிக்காமல் அவளிடம் பேசிவிட்டிருந்தான் அர்ஜுன். தனக்கு சாதகமாக எந்த பதிலையும் கூற முயலாமல் அவள் விழித்துக் கொண்டு அமர்ந்திருந்ததில் இவனுக்கு சட்டென்று ரோஷம் பிறக்க விருட்டென்று எழுந்து விட்டான். நான் கிளம்புறேன் என வேகமாக வாசல் நோக்கி நடந்தான். உர்ரென்ற முகத்துடன் வெளியேறும் அவனை ஒரு நொடி புரியாமல் பார்த்துவிட்டு விரைவாக அவன் அருகில் ஓடி சென்று, என்னமாமா திடீர்னு இப்படி கேக்குறீங்க? இதுவரைக்கும் வீட்டுல யாருமே அப்படி பேசினது இல்லையே. நீங்களும் கூட தான் சதீஷ் கிட்ட பேசுற மாதிரி தானே என்கிட்டயே சாதாரணமா பேசுனீங்க, இப்பயே இந்த மாதிரி பேசிட்டு கோச்சுக்கிட்டு கிளம்புறீங்க, எனக்கு ஒன்னும் புரியல. உங்களுக்கு முதல்ல என்ன பிடிச்சிருக்கா என்ன என்றாள் அம்ரிதா தயக்கத்துடன். அவள் முகத்தை சில நொடிகள் உற்று பார்த்துவிட்டு, பிடிச்சிருக்கே என்றான் சர்வ சாதாரணமாக. ஆ என வாயை பிளந்து பார்த்தவள், அப்படின்னா இது லவ்வா என்று இதயம் தடுதடக்க அவனிடம் கலக்கத்துடன் கேட்டாள். முகம் சட்டென்று பொலிவு பெற பெண்ணை ஆர்வமாக பார்த்தவன், லவ் பண்ணலாமா என்று கண்கள் மின்ன கேட்டான். அதில் கலவரமான பெண்ணோ, உங்களுக்கு என்னாச்சு மாமா,
ஏன் இப்படி வித்தியாசமா நடந்துக்கிறீங்க என்றாள் பதற்றமாக. மாமன் மகளின் கேள்வியில் பற்களை கடித்தவனோ, பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு பழிச்சுன்னு சொல்லிடு, சும்மா கேள்வி மேல கேள்வி கேட்காத என்று கடுகடுத்து விட்டு காரை எடுத்துக்கொண்டு கிளம்பி விட்டான். அம்ரிதாவின் மனமோ குழம்பிய கொட்டையாக மாறி போனது. தன் அத்தை மகன் நல்லதொரு மனிதன்தான். முறைப்பெண் என்றாலும் கூட ஒரு பார்வை அவளை தவறாக பார்த்ததில்லை. மிகவும் இயல்பாக கண்ணியத்துடன் பழகுவான். பிறகு எங்கிருந்து இப்படி ஒரு விசித்திர குணம் திடீரென்று அவனிடம் வந்தது என்று புரியாமல் குழம்பி போனாள் பெண். மதியம் விசேஷம் முடிந்து வீடு திரும்பிய அவளின் பெற்றோர் மேஜை மீது இருந்த பையை யோசனையுடன் பார்த்துவிட்டு அதை திறந்து பார்க்க அதில் அர்ஜுனின் அம்மா அனுப்பியிருந்ததை பார்த்ததும் ஒருவரை ஒருவர் பார்வையால் தீண்டி புன்னகைத்துக் கொண்டனர். அண்ணி நாம கேட்டிருந்ததெல்லாம் அனுப்பியிருக்காங்க போல இருக்கு. யாருக்கு கிடப்பாங்க இப்படி ஒரு நாத்தனாரு என்று பெருமையாய் மெச்சிக்கொண்டே அம்ருவின் தாய் மகளிடம் விசாரித்தார். அர்ஜுன் வந்துட்டு போனானா அம்ரு? ஆ, ஆமாமா என்று விட்டு அலைபேசியில் தலையை விட்டுக் கொண்டாள். எந்த நேரம் பாரு அதுக்குள்ளேயே தலையை விட்டுக்கோ, எத்தனை தடவை சொன்னாலும் திருந்திராத என்று மகளை கடிந்தபடி உடைமாற்ற சென்றார் அவர். கை கால் அலம்பி வந்த அவள் தந்தை, குட்டிமா கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வாடா என்று அவர் சொன்னதை செய்துவிட்டு ஒரு ஓரமாக அங்கேயே முடங்கிக் கொண்டாள். மகளை ஒரு பார்வை பார்த்தபடி வந்த அம்ருவின் அம்மா, ஏ என்ன மறுபடியும் படுத்துட்டு போன நோண்டிட்டு இருக்க, சாப்பிட்டியா இல்லையா நீ என்று கேட்டார். ஐயோ இல்லையே என நாக்கை கடித்தவள், பசிக்கலமா அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் என்றாள் அசட்டையாக. அதான் உங்க அத்தை கிரீன் டீ இல்லையும் சேர்த்து குடுத்து விட்டுருக்காங்களே, இனிமேலாவது அதை குடிச்சிட்டு ஒழுங்கா நேரத்துக்கு சாப்பிட்டு பழகு, சும்மா டயட் நல்லா இருக்கிற உடம்ப கெடுத்துக்காத என்று கராராக பேசினார். ஷோ சரிம்மா விடுங்க, உடனே புலம்ப ஆரம்பிக்காதீங்க என்ற அலுப்புடன் காதை மூடியவளின் தலையில் செல்லமாக கொட்டிவிட்டு தன் கணவரின் அருகில் சென்று அமர்ந்தார் அம்ரு அம்மா. சரி, அன்னைக்கிட்ட அந்த பொண்ணு வீட்டை பத்தி உடனே பேச வேண்டியதானே? திக்கென்று அதிர்ந்தவள் அம்மாவை திரும்பி பார்த்து, என்ன பொண்ணுமா என்று ஏகத்துக்கும் உளறலாக விசாரித்தாள் அம்ரிதா. என்ன என்றவர் புருவம் சுருக்க, ஆ இல்ல ஏதோ பொண்ணு வீடுன்னு சொல்றீங்களே அத கேட்ட என்றாள் தடுமாற்றத்துடன். ஓ அதுவா, அர்ஜுனுக்கு ஒரு சம்மதம் வந்திருக்கு. விசேஷ வீட்டுலதான் பொண்ணோட ஃபேமிலிய பார்த்தோம். ரொம்ப நல்ல குடும்பம், பொண்ணு நல்லா இருக்கா, நல்ல பொறுமையா தெரியுறா. அத்தைதான் அவனுக்கு கல்யாணத்துக்கு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களே, இவங்கள பத்தி அப்பாவை சொல்லிட்டு இருக்கேன். அமருவின் இதயம் நிம்மதியற்ற அலைப்பாய்ந்து சற்று முன் அர்ஜுன் அவளிடம் பேசி சென்றதை அவளது காதுகளில் விடாமல் எதிரொலித்து மனதை பிசைந்தது. உனக்கு வீட்டுல மாப்பிள்ள பாக்குறாங்கன்னா நீ என்ன பத்தியெல்லாம் எதுவும் நினைச்சு பார்க்க மாட்டியா? நான் உன் முறப்பையன் தானே, என்ன பிடிக்கலையா உனக்கு? என்ன கல்யாணம் பண்ணிக்க விரும்பலையா? எல்லாம் சரிதாமா, ஆனா நம்ம பையன்கிட்ட ஒரு சின்ன பிரச்சனை இருக்கே. சொல்றத சட்டுன்னு புரிஞ்சுக்காம கொஞ்சம் மந்தமா தானே செயல்படுவான். அத பொண்ணு வீட்டுல எதுவும் தப்பா பார்த்தாங்கன்னா என்றார் அம்ருவின் தந்தை தயக்கத்துடன். என்னங்க பேசுறீங்க நீங்க? நம்ம அர்ஜுனுக்கு என்ன குறைச்சல்? பாக்க அழகா லட்சணமான பையன், நல்ல ஒரு நிரந்தரமான வேலை இருக்கு, கை நிறைய சம்பாதிக்கிறான், வீட்டுக்கு ஒரே பையன், அண்ணா சம்பாதிச்சு வச்சிருக்கிறது எல்லாமே அவனுக்கு தான். இதை விட பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு வேற என்ன வேணுமா? அவனுக்கு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து தினமும் குவிஸ் ப்ரோக்ராமா நடத்த போறாங்க அவங்க. சும்மா ஏதாவது பேசிக்கிட்டு கொஞ்சம் சுதாரிப்பு குறைவா இருக்கு, அவ்வளவுதான். வேற ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்ல. கட்டிக்க போறவ அவனுக்கும் சேர்த்து வச்சு குடும்பத்தை நல்லா கவனிச்சுக்கட்டுமே, யார் வேணான்னு சொல்ல போறாங்க? அறையின் ஒரு மூலையில் அமர்ந்திருந்து அப்பாவிடம் படபடவென்று பொறிந்து தள்ளும் அம்மாவையே கண்ணுமைக்காமல் பார்த்த அம்ரிதா அவர்கள் வரும் முன்தான் பார்த்திருந்த அத்தையின் குடும்ப புகைப்படத்தை திரும்பவும் தனது அலைபேசியில் திறந்தாள். பாக்க அழகா லட்சணமான பையன், நல்ல ஒரு நிரந்தரமான வேலை இருக்கு, கை நிறைய சம்பாதிக்கிறான், இதை விட ஒரு பொண்ணுக்கு வேற என்ன வேணுமா? மெல்ல தனக்குள் சிரித்துக் கொண்டவள் அவன் பிம்பத்தை ஆர்வமாய் பார்த்திருந்து, எனக்கு தாராளமா இதுவே போதும் என்ற அர்ஜுனிடம் மனதோடு பேசிக் கொண்டாள். சரி, அப்போ அக்கா கிட்ட இப்பவே பேசிடுறேன் என்றவாறு அம்ருவின் தந்தை கைபேசியை எடுக்கவும் வேகமாக அவரிடம் சென்று அதை பிடுங்கியவள், உங்க அக்கா கிட்ட நான் சொல்ற மாதிரி விஷயத்த சொல்லுங்க என்றாள் தீவிரமாக. அவர் குழப்பத்துடன் மகளை பார்த்திருக்க, ஏ என்னடி விளையாடுது, ஒரு நல்ல விஷயம் பேசிட்டு இருக்கும் போது வந்து வம்பு பண்ணிட்டு இருக்க, முதல்ல போட கொடு என்று அம்ருவின் அம்மா அதட்டினார். அந்த சம்மதத்தை பத்தி எல்லாம் நீங்க ஒண்ணு அத்தை கிட்ட பேச வேண்டாம், நாம எப்ப சம்மந்தி ஆகலன்னு மட்டும் பதில கேட்டு சொல்லுங்க. தங்களுக்கு அதிகாரமாக உத்தரவிடும் மகளின் துணிச்சலை முதலில் அதிர்ச்சியுடன் பார்த்துவிட்டு பின்பு கோபமாக, அம்ரு என்ன பேச்சுது என்று மகளை கண்டித்தார் அவர். ஏமா, அர்ஜுன் மாமாவுக்கு நான் தானே முறை பொண்ணு,
அப்ப முதல்ல அவங்க பையனை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு விருப்பம் இருக்க இல்லையான்னு பேசிட்டு தானே அத்தை அடுத்த வீட்டு பொண்ணை பார்க்க ஆரம்பிச்சிருக்கணும். இதையும் உங்ககிட்ட கேளுங்க. நீங்க எப்படி பேசுறா பாருங்க உங்க பொண்ணு. அவர் தன் கணவரிடம் புகார் படிக்க, குட்டிமா என்னடா அது என்றார் அம்ருவின் அப்பா அதிருப்தியாக. தங்கள் பெண்ணின் விளையாட்டு குணத்தால் இரு குடும்பங்களுக்கு இடையில் எதுவும் மனஸ்தாபம் வந்துவிடுமோ என்று பெற்றவர்களுக்கு அச்சமாக இருந்தது. அமைதியாக அப்பாவின் அருகில் அமர்ந்தவள், அப்பா எனக்கு மாமாவை பிடிச்சிருக்குப்பா, நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்றவரை நேராக பார்த்தாள். உனக்கு திடீர்னு கிறுக்குதான் பிடிச்சிருக்கு. அமருவின் தாய் புலம்ப ஆரம்பிக்க, ஏமா அடுத்த வீட்டு பொண்ணுக்கு நான் மட்டும் மாமாவை அப்படி உயர்த்தி பேசுனீங்க, இப்போ உங்க பொண்ணு கொடுக்கறதுக்கு மட்டும் அவரை பத்தி குறைவா யோசிக்கிறீங்களா என பட்டென்று கேட்டு அவரை அழுத்தமாக பார்த்தாள் அம்ரிதா. பதறி போனவர் கணவரிடம் திரும்பி, அச்சோ நான் அப்படிலாம் எதுவும் நினைக்கலங்க என்று வேகமாக மறுத்தார் அவர். மனைவியின் கலவரம் கண்டு ஆர்ப்பாட்டமாக சிரித்த அம்ருவின் அப்பா, ஹே வாலு, எதுக்கு என் பொண்டாட்டியை போட்டு இப்படி கலவரப்படுத்துற நீ? உன் விளையாட்டு புத்திக்கு எல்லையே இல்லாம போச்சு என்று மகளின் காதை பிடித்து திருகினார். உஃப் என நிம்மதியுடன் தளர்ந்தமர்ந்த அம்ருவின் அம்மா மகளின் அடுத்த அதிரடி பேச்சில் மீண்டும் பதற்றமானார். அப்பா நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். உங்க அக்கா ஒரு பக்கம் வேற பொண்ணு ஏதாவது பார்த்து முடிவு பண்ணிட போறாங்க. சீக்கிரமா உங்களுக்கு போன் பண்ணி அவங்க மகனை எனக்கு புக் பண்ணுங்க. பாவி பாவி பொன்னாடி, நீ என்ன பேச்சு பேசுற? உன்ன மாதிரி ஒருத்திய கட்டிக்கிட்டு அந்த பையன் எப்படி நிம்மதியா இருக்க போறான் என்று நெஞ்சில் கை வைத்து புலம்ப, ரொம்ப படாதீங்க, அதெல்லாம் நான் நல்லாதான் பாத்துப்பேன் என்றாள் மகள் அலட்சியமாக. அவளை கவலையுடன் பார்த்த அம்ருவின் தந்தை, குட்டிமா உனக்கு என்னாச்சு? ஏன் திடீர்னு அர்ஜுன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு புதுசா பிடிவாதம் பிடிக்கிற? எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. உன் மனசுல இருக்கிறத தெளிவா சொல்லு. அர்ஜுன உனக்கு பிடிச்சிருக்கா என்று விவரம் கேட்டார். பெற்றவர்களிடம் அவனை காட்டிக் கொடுக்க மனம் வராமல், அது தெரியலப்பா, இப்ப கொஞ்ச நேரமா தான் ரொம்ப தீவிரமா மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுது என்றாள் அம்ரிதா தடுமாற்றத்துடன். என்னடி பதில் இது? உன்னை நம்பி எப்படி நாங்க உறுதியா அத்தை கிட்ட கல்யாண பேச்சு எடுக்கிறது? திடீர்னு கொஞ்ச நாள் கழிச்சு அவனை பிடிக்கலன்னு சொல்லிட்டீனா பம்பா போயிடுடி என்று பயந்தார் அம்ரு அம்மா. அம்மா என்னை பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு என்றவரை கோபமாக முறைத்த மகளை தன் பக்கம் திருப்பிய அம்ரு அப்பா, உங்க சண்டையை விட்டுட்டு என்கிட்ட முதல்ல தெளிவா பேசுனி. எதனால திடீர்னு அர்ஜுன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிற என்றார் அழுத்தமாக. வீட்டுல நீங்க பெரியவங்க யாரும் முறை வச்சு பேசாதனால எனக்கு மாமா மேல பெருசா அட்ராக்ஷன் இருந்ததுலப்பா. ஆனா இப்போ அம்மா அவரை பத்தி உயர்வா பேசினது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் மாமாவும் இங்க வந்துட்டு போனாங்க இல்லையா, அவரோட பிசிக்கல் அப்பியரன்ஸ் எப்பவும் என்கிட்ட டீசெண்டா பிஹேவ் பண்றதுன்னு ஒவ்வொன்னு யோசிச்சா அவரை ரொம்ப பிடிக்குது. எனக்கும் நீங்க கல்யாணத்துக்கு பாக்குறீங்க, அவருக்கும் அத்தை பாக்குறாங்க. அப்படி இருக்கும்போது நாங்க 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது நல்லா தானே இருக்கும். அத்தை மாமாவும் ரொம்ப நல்லவங்க. அம்மா சொன்ன மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாத குடும்பம். இதை விட நமக்கும் வேற எப்படி மாப்பிள்ள வேணும் என்று இருவரையும் கேள்வியாக பார்த்தாள். பெற்றவர்கள் முகத்திலும் குழப்பம் தோன்றியது. தங்கள் மகள் சொல்வது சரிதானே? கையில் வெண்ணெயை வைத்துக் கொண்டு 2 குடும்பமும் எதற்காக நெய்க்கு தனியாக வெளியே அலைய வேண்டும் என யோசித்திருந்தனர். அப்பாடி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மாமோய், நீ வீட்டுக்கு வந்து கோடு தானே போட்டுட்டு போன, நான் பாரு அதுல சூப்பரா ரோடு போட்டு நம்ம கல்யாண ஊர்வலத்துக்கே ரெடி பண்ணிட்டேன் என்று தனக்குள் ஆர்ப்பரித்தாள் அம்ரிதா. அம்மா தான் மெதுவாக, நிஜமாவே நாங்க அத்தை கிட்ட பேசட்டுமா என்று கலக்கத்துடன் கேட்டார். உங்களுக்கு பேச பயமா இருக்குன்னா சொல்லுங்க, நான் அத்தை கிட்ட பேசுறேன். மகளின் திமிரான பதிலில் அவளை முறைத்து விட்டு, வேணாடியம்மா, எங்க மரியாதையை நாங்க காப்பாத்திக்கிறோம் என்று நொடித்துக் கொண்டு கணவரிடம் திரும்பி, அதான் மக உத்தரவு போடுறாளே, பேசுங்க உங்க அக்கா கிட்ட என்றார் விரைப்பாக. அவள் அப்பாவிற்கும் இதில் சந்தோஷமே என்பது அவரின் மலர்ந்த முகத்திலேயே தெரிய தன் தமக்கையிடம் ஆர்வமாக பேசும் தந்தையை புன்சிரிப்புடன் பார்த்திருந்தாள் பெண். அவர் பேசி முடித்ததும் அம்ருவின் அம்மா தன் நாத்தனாரிடம் மென்று விழுங்கி தங்களை எதுவும் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என 1000 சால்ஜாப்பு கதைகளை அடுத்து பேச துவங்க இவள் பல்லை கடித்து அவரை கடுப்புடன் நோக்கினாள். அம்ருவாணி இதோ பக்கத்துலதான் இருக்கிறா, கொடுக்கற என்று அவளிடம் பேசியை கொடுத்தபடி, அத்தைகிட்ட ஒழுங்கா மரியாதையா பேசு என ஜாடையாக கண்களை உருட்டினார். அவரை அலட்சியமாக பார்த்துவிட்டு தனது அறைக்கு சென்று கதவடைத்துக் கொண்டவளை கண்டு இவர் கணவரிடம் குற்றம் படிக்க தொடங்க, எல்லாம் கல்யாணம் ஆனா சரியா போயிடும் விடு என்று மனைவியை சமாதானப்படுத்தினார் அவர். ஹே ராசாத்தி, அப்பா அம்மா சொல்றது உண்மையாடா? நம்ம வீட்டுக்கு மருமகளா வரணும்னு அப்பா கிட்ட சொல்லி என்கிட்ட பேச சொன்னியாமே, நீ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குடா
எனக்கு முதல்லயே உன்னத்தான் அவன் மாமனுக்கு கட்டி வைக்கணும்னு கொள்ள ஆசை இருந்தது. எங்க உங்க அப்பா கல்ல முழுங்கின மாதிரி கமக்கமா வாயே திறக்காம இருக்கவும் நானும் மனசு இல்லாம பையனுக்கு வேற இடத்துல பார்க்க ஆரம்பிச்சேன் என்று பெருமூச்செறிந்தார் அர்ஜுனின் தாய். எது, அப்ப அம்மாவும் பையனும் ஒன்னா என்னதான் ஏம் பண்ணீங்களா என்றாள் அம்ரிதா பெரும் திகைப்புடன். என்னடா கண்ணு, என்ன சொல்ற நீ? எனக்கு ஒண்ணும் புரியலையே என்றார் மூத்தவர் குழப்பமாக. சொல்றேன், சொரைக்காய்க்கு உப்பு இல்லைன்னு என்ற அத்தையிடம் செல்லமாக நொடித்துக் கொண்டு, உங்க பையன் மத்தியானம் வீட்டுக்கு வந்து தனியா இருந்த என்கிட்ட என்ன பேசிட்டு போனார் தெரியுமா? எங்க அப்பா அம்மா கிட்ட கூட நான் விஷயத்தை லீக் பண்ணல, உங்ககிட்ட தான் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க என்று அவரிடம் மகனின் ரகசியம் பகிர்ந்தாள். அடியாத்தி, அர்ஜுனா உன்கிட்ட அப்படி பேசினா? என் பிள்ளைக்கு அவ்வளவு தைரியம் இருக்கா என்ன? என்னால நம்பவே முடியலையே. ஏதாவது கிறுக்கு பிடிச்சிருக்குமா அவனுக்கு என்று உறக்க யோசிப்பவரின் குரலில் வாய்விட்டு நகைத்தாள் மருமகள். இருக்கலாம், உங்க பையனுக்கு திடீர்னு காதல் கிறுக்கு பிடிச்சிருக்கோ என்னவோ என்று குறும்பாக கூறினாள். மனதில் நிறைவாக உணர்ந்தவர், எது எப்படியோ இருந்துட்டு போட்டோம், எல்லாம் என் நினைப்புப்படி சரியா தகஞ்சு வந்துச்சே, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் என்று உற்சாகமானார் அவர். சரி சரி, நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை கொடுக்க போறேன், அதை நீங்க தான் எனக்கு சரியா முடிச்சு கொடுக்கணும். தன்னிடம் கராராக பேசும் மருமகளின் குரலில் தானும் தீவிரமாகி, என்னடா கண்ணது, என்கிட்ட சொல்லு, நீ ரொம்ப சிறப்பா செஞ்சிடுற என்ற அமிர்தாவுடன் புது உடன்படிக்கைக்கு தயாரானார் அர்ஜுனை பெற்றவர். நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.